ஆந்திராவுல ஒன்றுபட்ட ஆந்திராவுல, ஆந்திர மாநில ஸ்பீக்கர், அவைத்தலைவர். அவர் ஒரு தடவ என்ன சொன்னாருன்னா, கார்களை நம்ம வீதிகள்ல ஓட விட்டால் தான் விபத்து நடக்கிறது. வீடுகள்ல பார்க் பண்ணி வச்சுக்கிட்டா விபத்து நடக்காது. அதைப்போல பெண்கள் தெருவில் போவதால் தான் அங்க வன்முறை நடக்கிறது. பெண்கள் வீட்டுக்குள்ளேயே பார்க் செய்து வைக்கப்பட்டால், நிறுத்தி வைக்கப்பட்டால் வன்முறை நடக்காதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்ட சொன்னாரு. இப்ப ஆண்களை கூட வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா வன்முறை நடக்க போவது கிடையாது. இப்ப ஆண்களை ஏன் வீதிக்கு விடுறீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கங்க, நம்ம ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்க முடியுமா? ஜே.எஸ். வர்மா நிர்பயா கேஸ் சம்பந்தமாக பரிந்துரை செய்வதற்காக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நீதியரசர் ஜே.எஸ். வர்மா ரொம்ப நல்லா சொன்னார். 2 பாயிண்ட் சொன்னார். ஒன்று, கல்விக்காக அல்லது வேலைக்காக அல்லது மற்ற பல விஷயங்களுக்காக பெண்கள் பொது இடத்திற்கு வருவதுங்கிறது அவர்களுடைய உரிமை. அது தவிர்க்கப்பட முடியாதது. அதனால அந்த உரிமையை எப்படி பாதுகாப்பது, அப்படி பொது இடத்திற்கு வரக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் வன்முறை நடக்காமல் எப்படி காப்பாற்றுவது, இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, இவங்க வர்றதுனால தான் பிரச்சனை, ஆகவே இவங்க பொது வெளிக்கு வரக்கூடாது, டீ கடையில நிற்கக்கூடாது, ஹோட்டல்ல தனியா சாப்பிட போகக்கூடாது, பார்க்கில் காலார ஒரு பெஞ்சில் போய் தனியாக உட்காரக்கூடாது, அல்லது ஆண் நண்பரோடு போகக்கூடாது. அப்ப இந்த வாதங்கள்லாம் ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத ஜே.எஸ். வர்மா ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்னொன்னு என்ன சொன்னாரு, இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வல்லுறவு இவற்றை ஆனர் டிஸ்ஆனர், மானம் அவமானம், இந்த மாதிரியான வட்டத்திற்குள் நின்று பார்க்க கூடாது. இது ஒரு தாக்குதல், இது ஒரு கிரிமினல் குற்றம். அதனால பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ், சர்வைவர், தவறு செய்தவர் தான் அக்யூஸ்ட், பின்னால அவர் கன்விக்ஷன் பெறப்போகிறார். அதனால விஷயத்தை இப்படிதான் பார்க்கணுமே ஒழிய, பாதிக்கப்பட்ட பெண்ணையே உன்னால் தான் என்று சொல்லுவது எந்த விதத்திலையும் சரியில்லை. இப்ப ரேப்புங்கிற விஷயத்துக்கு சட்ட ரீதியா என்ன வியாக்கியானம் இருக்கு? ஒரு பெண்ணினுடைய சம்மதம் இன்றி, ஒரு பெண்ணினுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நடந்தா அது சட்டப்படி குற்றம். இப்போ நிறைய விஷயங்கள் அதோட ஒட்டி வருது. திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அதற்கு பிறகு உறவு வைத்து பிறகு கைவிடுகிற அந்த சூழல்ல பொய் சொல்லி இந்த உறவை வைத்ததால் பெறப்பட்ட சம்மதம் சம்மதமே அல்ல, அது சம்மதம் இன்றி அப்படிங்கிற முறையில தான் அது வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும்ங்கிறதெல்லாம் நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல, நீதிபதிகளுடைய அந்த வார்த்தைகள்ல கூட நிறைய வந்திருக்கு. அதனால ஒரு பெண் எதுவரை ஒப்புதல் கொடுக்கிறார், எதுவரை சம்மதம் கொடுக்கிறாரோ அதுவரை தான் அனுமதிக்கப்பட்டது.